குல்ஹுவல்லா சூராவின் சிறப்பு பற்றி இந்த இமாம் கூறும் ஹதீஸ் தபுரானில் உள்ளதா, அது சரியானதா ன்னு கேட்குறார். அதாவது குல்ஹுவல்லாங்கிற சூறாவுடைய சிறப்பை சொல்கிறேங்கிற பேர். குல்ஹுவல்லா சூறாவுடைய சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா அப்படின்னு ஒரு அஜர்த்து பேசியிருக்கிறார். அந்த பேசின செய்தி கரெக்டு தானா, தபுரானியில் அந்த ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறார். அவர் தபுரானியில் உள்ள ஹதீஸில் அவர் சொல்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் இருக்குது. இன்னும் பல நூல்களில் எல்லாம் கதம்பமாக அடித்து விட்டு தபுரானில் இருக்குதுன்னு சொல்கிறார். அதில் என்னன்னு கேட்டால், முஆவியா பின் முஆவியாங்கிற ஒரு ஆள், இவர் சொல்லக்கூடிய சாராம்சம் என்னன்னு கேட்டால், முஆவியா பின் முஆவியான்னு ஒரு சஹாபி. அவர் தபூக்கு போருக்கு வரல, அவர் மதீனாவில் தங்கிட்டார். அங்கேருந்து நினைச்சிட்டாருன்னா இறந்துடுறார். அந்த இடத்துல இறந்துடுறார். இறந்தவுடனே ஜிப்ரீல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முகமதே நீங்கள் முஆவியா பின் முஆவியாவுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளணுமா அப்படின்னு ஜிப்ரீல் கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் நெஞ்சார்னு கேட்டால், அவருடைய ஒரு சிறகை வச்சு இந்த பக்கம் அமுக்குனார், மலைகள்லாம் கீழே போச்சு. இந்த பக்கம் ஒரு அமுக்குனார், தர்ற மட்டமாகிடுச்சு எல்லாமே. இங்கேருந்து தபூக்குலேருந்து மதீனாவை பார்க்குற அளவுக்கு என்ன செய்கிறது, அது எல்லாமே ஆயிடுச்சு. அப்போ 70,000 மலக்குகள் நினைஞ்சாங்க, அவருக்கு பின்னாடி நின்று தொழுதார்கள். ரசூல்லா நினைஞ்சாங்க, தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க, பீம பலக முஆவியா ஹாதா, இந்த முஆவியாவுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து எப்படி கிடைச்சி, அவருடைய ஜனாசாவுக்காண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்களே, அது எப்படி கிடைச்சி அப்படின்னு கேட்ட உடனே ஜிப்ரீல் சொல்கிறாங்களாம், அவர் குல்ஹுவல்லாஹ் வந்து என்ன செய்வார், நின்றுக்கிட்டும் உட்காந்துக்கிட்டும் தூங்கும்போதும் நடக்கும்போதும் ஓதுவார், அதனால தான் அந்த அந்தஸ்து கிடைச்சி ஜிப்ரீல் சொன்னால். இவ்வளவும் தபுரானில் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஒரு சூரியன் கடுமையான பிரகாசமாக இருந்துச்சு, ஏன் இப்படி இருந்தது என்ன தெரியுமான்னு கேட்குற மாதிரி சொல்கிறார்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது தபுரானியில் இல்லை. அது எங்கே இருக்குன்னு கேட்டால், அது தாரிகுல் இஸ்லாம்ங்கிற ஒரு கிதாப்பில் என்ன இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி வரக்கூடிய அம்புட்டுமே தவறான ஒரு செய்தி. குல்ஹுவல்லாவுக்கு சிறப்புக்கு குல்ஹுவல்லா சுலுசுல் குரானில் 1/3 பங்குன்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இதில் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய ஆளுக்கு என்னென்னு கேட்டால், நூஹ் இப்னு உமர் இப்னு ஹவஸ் சக்சக்கி அல் ஹிம்சி இப்படிங்கிற ஒரு ஆள் இதன் அறிவிப்பாளராக வர்றார். இவர் யார் என்று கேட்டால், முத்தஹிமுன் பில் கிதுபி, பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். தபுரானியில் வருகிறது. தபுரானியில் வர்ற அந்த ஹதீஸில் வந்து அதை அவர் யார் இருக்கிறார்னா, நூஹ் இப்னு உமர் என்பவர் வருகிறார். இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதனால் இந்த ஹதீஸு சரியில்லாமல் போயிடுது. அதே மாதிரி இதே ஹதீஸ் வந்து இப்னு ஹிப்பானில் வருகிறது. இப்னு ஹிப்பானில் வரும்போது அலா என்பவர் அதை அறிவிக்கிறார். அவர் வந்து முன்குருள் ஹதீஸ், அவருடைய ஹதீஸெல்லாம் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸை வந்து இந்த அலா என்பவர் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட களவான்ட்டு வந்து இவராக சனதை போட்டு அறிவிக்கிறாரு என்கிற அளவுக்கு இப்னு ஹிப்பான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறது முகுனிங்கிற நூலில் வருகிறது. அதே மாதிரி தாரிகுல் இஸ்லாம்ங்கிற நூலில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் சொல்லக்கூடிய அந்த சொன்னார்ல, அதாவது சூரியன் பயங்கர வெளிச்சமாக இருந்துச்சு, இது மாதிரி ஒரு இது ஏற்படவே இல்லை, ஏன் என்று கேட்டேன் அப்படின்லாம் சொல்கிறார்ல, அது தபுரானில் கிடையாது. தாரிகுல் இஸ்லாம் தஹபியுடைய தாரிகுல் இஸ்லாமில் இருக்கிறது. அதில் யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், அனசு சொன்னதாக அறிவிக்கிறாரு. அலா என்பவர், அலான்னா அபு முகமது தக்கஃபி, இவர் அறிவிக்கிறார்னு வருது. இவரை தான் இப்னு ஹிப்பான் வந்து களவான்ட்டாருங்கிறார். வேற ஒரு ஆளுடைய ஹதீஸை களவாண்டு இவர் சனதை போட்டு சொல்லிட்டாருங்கிறார்ல, அலாவு முன்கருள் ஹதீஸ் வாஹின், அந்த தஹபியே என்ன செஞ்சுறார், அந்த ஹதீஸு கீழே குறிப்பு கொடுத்துட்றாரு. அலா என்பவர் வந்து முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகளை நிராகரித்து விட வேண்டும், வாஹின் பலவீனமான ஒரு ஆள். அப்போ இந்த சம்பவமும் பொய்யான ஒரு விஷயமாக போய்விடுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், சீர் ஆலாமின் நுபலாங்கிற ஒரு கிதாப்பில் வருகிறது. அதில் என்ன இதே சம்பவம் தான், ஏறக்குறைய இதே மாதிரி தான். அந்த முஆவியா பின் முஆவியா என்பதற்கு 70,000 மலக்குகள் தொழுவிச்சாங்கன்னு வருதில்ல, இந்த சம்பவம் கொஞ்சம் சுருக்கமாக வருகிறது. இதன் அறிவிப்பாளரில் வந்து மஹபூப் பின் ஹிலால் என்பவர் வருகிறாரு. அவர் வந்து அந்த சேர் ஆலாமு நுபலாவுலேயே கீழே குறிப்பிட்டுறாங்க, மஹபூபுன் மஜ்ஹூலுன்,
இந்த மஹபூப் என்பவர் யார் என்று அறியப்படாதவர், இவருக்கு வரலாற்று குறிப்பு இல்லை. அப்போ இந்த குல்ஹுவல்லாவுக்கு சிறப்பு இருக்குங்கிற ஒரு விஷயம் வேறு. இதில் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததற்கு எந்த ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு இதுவும் கிடையாது. தபரானில் அவர் சொல்கிற மாதிரி பாதி இருக்கிறது, இன்னொரு பாதி தஹபியுடைய சேர் அலா தாரிகுல் இஸ்லாமில் இருக்கிறது. இதில் அலா என்பவர் அறிவிக்கிறாரு, அதில் நூஹ் இப்னு உமர் அறிவிக்கிறாரு. ரெண்டுமே போக்கு, சரியான ஹதீஸ் இல்லை.